அண்ணா சீரியல் டிசம்பர் 27 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சண்முகம் நிற்பான் அப்படின்னு அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து சண்முகத்தோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சண்முகம் நிற்க மாட்டான் அப்படின்னு திரும்ப திரும்ப சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. என் மகன் வந்து போய் சொல்லிட்டு அலையாத, கண்டிப்பாக என் பையன் நிற்பான், பயந்து போகிற கோலை கிடையாது அப்படின்லாம் வந்து சண்முகத்தோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. உன் பையன் சண்முகம் தான் சொன்னான் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி, அவன்கிட்ட போய் கேளு, முதல்ல அவனை வந்து சொல்லு நான் நிற்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சவுந்தரபாண்டி பேசுகிறாங்க. இந்த பொய் சொல்கிற ஆளோட பேச்சை வந்து கேட்காதீங்க, என் பையன் கண்டிப்பாக நிற்பான், எதுக்காண்டி நிற்காமல் போகணும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. சும்மா இங்கே நின்று பேசிகிட்ருக்காத, முதல்ல உன் பையனை வந்து சொல்லு, உன் பையன் சொன்னது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்னு சவுந்தரபாண்டி திரும்ப திரும்ப சொல்ல, என் பையன் கண்டிப்பாக இந்த போட்டியில் நிற்பான், நான் இப்போ அவனோட வரேன், அதுக்குள்ளே நீ ஏதாவது உன்னோடைய வேலையை காட்டினா அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு தீட்டிட்டு போகிறாங்க. சண்முகத்தோட அப்பா நீ முதல்ல ஒரு ஆம்பளையாக உன் பையனை வந்து சொல்ல அப்படின்னு திட்டி விட்டுருந்தாங்க சவுந்தரபாண்டியும். அந்த இடத்த விட்டு உடம்புடி வாழ போகலாம் அப்படின்னு சண்முகத்தோட அப்பா வந்து கூட துணையாக ஒருத்தர் வச்சுருக்காங்கல்ல, அவரை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சவுந்தரபாண்டி அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சண்முகம் பிரசிடென்ட் போஸ்ட்டை வச்சுக்கிட்டு வெளியே வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான், வீட்டுக்குள்ளேயும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க, இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து இப்போ நடக்க போகிறத பேசுவோன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு சரி என்னாச்சு அடுத்து நடக்க போகிறத பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கோவமாக சவுந்தரபாண்டியோட அப்பா வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே இருக்க வேல் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு எசக்கி கேட்குறாங்க. எல்லாரும் சும்மா இருங்க, இன்னைக்கு அவன் வரட்டும், அவனை குடலை உருவிடுதேன் குத்திடுதேன்னு அவங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க. யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எசக்கி காப்பி தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. அதுதான் ஒன்று முக்கியம் போங்கிற மாதிரி திட்டியிருப்பாங்க. எல்லாம் வந்து சண்முகத்தை தான், அவன் வந்து தர்மகத்தா எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சவுந்தரபாண்டிக்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அவன் என்னடானா அங்கே அந்த கேள்வி கேட்டு என்னை கேவலப்படுத்திட்டு இருக்கான். இன்றைக்கி வரட்டும் ஒரே குத்தா குத்திடுறேன், ஏப்ல கனியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போங்க, அவள் ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகத்தோட அப்பா. அதுக்கு வந்து ரத்தமா, யார் ரத்தம்ப்பா அப்படின்னு கனி வந்து கேட்டதுக்கு, அதோ அந்த வாரம் பாரு அவனுடைய ரத்தம் தான் அப்படின்னு சண்முகத்தை பார்த்து தலையாட்டுறாங்க. சண்முகமும் அந்த டைமில் வீட்டுக்குள்ளே வராங்களா, எல்லாரும் சேர்ந்து சண்முகத்தோட அப்பா வந்து பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சண்முகத்தை அண்ணனை நீ போயிருனே, முதல்ல இங்கேருந்து போன உசிரை காப்பாற்றிக்கோனே அப்படின்னு கனியும் ரத்னாவும் சண்முகத்தை ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து வீராவும் இசைக்கியும் வந்து அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிறாங்க. அப்பப்போ வேணாப்பா சொன்னால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கனி வந்து போனேன் இங்கேருந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன வீட்டுக்குள்ள எதுவும் பாம்பு எதுவும் புகுந்து போச்சா, அது முருகர் பாம்பு, அதை எதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்க. ஆமாம் அங்கே வாழை முதல்ல பொட்டப்பிள்ளை வச்சு பிடிக்க விட்டுட்டு இருக்க, முதல்ல உனக்கு குத்துரு இங்கே வாழை அப்படின்னு அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு கோட்டி எதுவும் பிடிச்சி போச்சா அப்படின்னு சண்முகம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம்ல கோட்டி தான் பிடிச்சி போச்சு, வாழை கிட்ட அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. நீ வந்து அந்த சௌதரபாண்டி கிட்ட போயிட்டு தர்மகத்தா எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொன்னியால, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு சண்முகமும் சொல்ல, எதுக்குன்னா சொன்னேன், நீ ஏன் பயந்துட்டியா அப்படின்னு ரத்னா கேட்குறாங்க. தோத்தாலும் வந்து போட்டியில் எதிர்த்து நிற்கணும்ல அப்படின்னு எசைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் அப்பா கிட்ட சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்தல, அப்புறம் எதுக்காண்டி நிற்கலன்னு போய் சொன்ன அப்படின்னு கனியும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சண்முகம் அமைதியாக நின்றுட்டு இருக்கா. அவன் எப்படி சொல்லுவான், அவன் போயிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான், ஏழை அவனுக்கு உசுறு மேலே உனக்கு பயம் இருந்துச்சுன்னா ஒழுங்காக போயிட்டு தர்மகத்தா எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறேன்னு சொல்லு, உனக்கு உயிர் பிச்சை போடுறேன் அப்படின்னு சண்முகத்தோட அப்பா சொல்லிட்டு இருக்கா. அப்பா சும்மா நீ வந்து பேசிட்டு இருக்காத, யார் சொன்னால் தெரியுமா நிற்க வேண்டான்னு சொல்லி, பரணி தான் சொன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சண்முகம். சும்மா பொய் சொல்லாதல, பரணி எதுக்காண்டியில் சொல்ல போகிறா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் அப்பா. முருகமலை சத்தியமாக பரணி தான் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டான்னு சொன்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முருகமலை சத்தியமா, அப்பா அண்ணன் முருகமலைலாம் பொய் சத்தியம் பண்ணாதுன்னு ரத்னாவும் சொல்லிட்டு இருக்க. ஆமாம்ல பரணி சொன்னாலா, அப்போ பரணி சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு டக்குன்னு வந்து அவரோட கோவம் எல்லாத்தையும் விட்டுட்டு காமனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யார் எஸ்கே பற்றி அந்த வேல் கம்பை அங்கே வச்சுட்டு வரும்போது காப்பி தண்ணி வேணுமான்னு கேட்டல, அதை போட்டு எடுத்துகிட்டு வாப்போ, இல்லை உனக்கு வேணுமா அப்படின்னு சண்முகத்தை பார்த்து கேட்டுட்டு அவனுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரணி கிட்ட நம்ம சொன்னது எப்படி வந்து சவுந்தரபாண்டிக்கு தெரியும் அப்படின்னு சண்முகம் யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் பரணி பின்னாடி இருந்து துணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு என்னத்தா வேலையாக இருக்கியா அப்படின்னு சண்முகத்தோட அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் மாமா, இனிமேல் வந்து ஃபீவராக வர ஆரம்பிப்பாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீவர் வரும், அவங்களுக்குலாம் நெத்தியில் பத்து போடணும், அதுக்கு தான் நானே போயிட்டு துணி வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி சில இதில் வந்து முக்கி நான் வந்து காய போட்டுட்ருக்கேன், நம்ம கையால் செஞ்சதுன்னு சுத்தமாக இருக்குங்கிற திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான் அத்தா, நீ பண்ணுறதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லையே நீங்கள் ஐஸ் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு பரணி கேட்க, நான் எதுக்கு தான் உங்ககிட்ட ஐஸ் வச்சு பேச போகிறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க, என்னென்னு சொல்லுங்கன்னு பரணி டேரெக்டாகவே கேட்க, உங்கள் அப்பா வந்து தேவையில்லாத அநியாயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அதை வந்து எதிர்த்து நிற்கிற ஒரு ஆளாக வந்து நம்ம சண்முகம் இருக்கிறது உனக்கு ஓகேவா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அதை நினச்சி நான் நிறைய தடவை வந்து சந்தோஷப்பட்டிருக்கேன், சண்முகத்தையும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பரணி. அப்புறம் எதுக்காண்டிமா அவனை வந்து தர்மகத்தா எலெக்ஷனில் நிற்க வேண்டாம்னு நீ சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு பரணி வந்து சிம்பிளாக விளக்கம் கொடுக்குறாங்க. நான் எதுக்காண்டி இப்படி பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து ஒரு வேளை பெத்த பாசமாக இருக்கலாம், உங்கள் அப்பா தோற்று போக வேண்டாம் நீ நினைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி நினைக்கிற ஆளா மாமா அப்படின்னு பரணி பதிலுக்கு கேட்க, அப்படி இல்லைத்தா அப்புறம் எதுக்காண்டி நீ வந்து நிற்க வேண்டாம்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உலகத்திலேயே வந்துட்டு சப்ஸ்டியூட் இல்லாதது எது மாமா அப்படின்னு கேட்குறாங்க. பெற்றவங்க பிள்ளைங்க மேலே வச்சுருக்க பாசம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் அப்பா, இல்லை மாமா அதுக்கும் கூட வந்து சப்ஸ்டியூட் இருக்குது. இந்த வீட்டிலே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் அவர் பெற்ற பொண்ணு தான் நான், என் மேலே என்னைக்காவது பாசம் காட்டியிருக்காரா? இல்லவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். அவர் வளர்க்குற ஆடு மாடு கூட அவருக்கு வந்து லாபம் கொடுக்கும். நான் அப்படி கிடையாது. என்னை வந்து அவர் என்னைக்கு நினச்சது கிடையாது அப்படி. ஆனால் எனக்கு தேவையான அன்பு பாசத்தை நீங்களும் அத்தையும் கொடுத்தீங்க. ரத்னாவுக்கு ஈக்குவலாக வந்து அத்தை என் மேலே பாசம் காட்டினாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தானாக வருதுமா, அவங்க அப்பா கிடக்குறான் ஒரு கிறுக்கு பையன் அப்படிலாம் வந்து சண்முக அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் அப்பா கிட்ட இருந்து கிடைக்காத பாசம் வந்து உங்ககிட்ட இருந்தும் அத்தை கிட்ட இருந்தும் கிடைச்சிச்சு மாமா. நான் வந்து மாற்று இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காண்டி தானே அத்தை கூட என்னை இந்த வீட்டு மருமகளாக ஆக்கி கூட வச்சுக்கணும்னு நினச்சாங்க அப்படிலாம் வந்து கண் கலங்கி சொல்லிட்டு இருக்காங்க. சரிதா அப்படின்னு வந்து பதிலுக்கு பரணி அப்பா வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே, இதுக்கு கூட மாற்று இருக்குது, ஆனால் நீதிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சப்ஸ்டியூட்டே கிடையாதுங்கிறாங்க. புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் மாமா, ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. சண்முகம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஏகப்பட்ட காசு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக வந்து செலவழிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அந்த போஸ்டிங்காண்டி கையில் இருக்க காசு நிறைய போட்டு செலவழிச்சிட்ருக்கான். நாளைக்கே வந்து இந்த தர்மகத்தா எலெக்ஷனில் நிற்கணும்னா எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக வந்து நிறைய செலவழிக்க வேண்டியது இருக்கும். எங்கள் அப்பா கையில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான், தர்மகத்தா போஸ்ட் மட்டும்தான். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் செய்வார், எவ்வளோ காசு பணம் வேணாலும் செலவழிப்பார். ஆனால் எதிர்த்து நிற்கிற சண்முகம் அதில் 10ல் 1 பங்காவது செலவழிக்கணும்ல. இப்படி எல்லாத்தையும் செலவழிச்சிட்டானா இருக்கிறது ஒரு சின்ன கடை, அதில் வர வருமானத்தை வச்சு எவ்வளோத்தையும் செலவழிச்சோம்னா நாளை முதல்ல எல்லாத்தையும் இழந்து மொத்தமாக என்னமாமா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சண்முக அப்பா மெதுவாக மனசுக்குள்ளே என்ன முணங்குறாங்கன்னா, ஏற்கனவே இந்த வீட்டையும் மீட்க போகிறானா இல்லை முங்கிருமான்னு தெரியல அப்படின்னு முணங்கிட்டு இருக்காங்க. புரியுதா மாமா, அதனால தான் வந்து நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரணி இந்த ஆங்கிளில் நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்முக அப்பா பரணி திரும்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ஏற்கனவே இருக்க பிரசிடென்ட் போஸ்ட்டே போதும், அவன் வந்து 4 தங்கச்சிக்கு அவனை நம்பி இருக்காங்க, அவங்க 4 பேரையும் அவன் கரை சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங் காட்டி பணம் மட்டும் இல்லை, வேறு என்ன வேணாலும் எங்கள் அப்பா செய்வார், அவன் உயிரோடு இருக்கணும். அதனால தான் மாமா நான் வேண்டான்னு சொன்னேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சண்முக அப்பா வந்து, இல்லை ஆத்தா, நம்மள மாதிரி ஆட்களுக்கு ரோஷம் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிறதையும் யோசிக்கணும், நான் வந்து இந்த மாதிரி யோசிக்காமல் விட்டுட்டேன், உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி பேசினா தான் நான் உண்மையிலேயே கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பரணி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐக்கே வெண்ணி போடுறதுக்கு விறகு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை 4 கட்டையை பொழந்து போடுங்க, புரோஜனமாக இருக்குங்கிறாங்க. இதில் என்ன இருக்க போதுன்னு தெரியல, சரி நான் அதை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சண்முக அப்பாவும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் சவுந்தரபாண்டி முருகனோட நகையெல்லாம் போட்டுட்டு கையில் வேலோட வந்து அலங்கரிச்சு நின்றுட்டுருக்காங்க. நான் தான் முருகன் தான் நான், முருகன் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அவருடைய மொத்த சொத்துக்கும் வந்து நான் தான் அதிபதி, முருகன் நினச்சா மட்டும் திருவிழா நடக்காது, நான் நினச்சாலும் தான் நடக்கும், இல்லைனா நான் நினச்சாலே நடக்க விடாமல் பண்ணிடுவேன், எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரே சாட்சி நீ தான், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்னு வேல் எடுத்துகிட்டு குத்துற மாதிரி வந்து படுத்துட்டு இருக்க சூடாமணிக்கு கனவு வருது. டக்குன்னு முழிச்சு உட்காருதாங்க. என்னது இது கனவா, நிஜ மாதிரியே இருக்குது. அந்த சவுந்தரபாண்டி முருகனோட எல்லா நகையும் தூக்கி அவன் கழுத்தில் போட்டிருக்கான் அப்படின்னுட்டு அங்கே முருகர் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்காங்க ஜெயிலில். அதுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, முருகா என்னப்பா இது, என்ன சோதனை, இதுதான் நீ அருள் கொடுக்குற விதமா, இப்படி அவங்க கெட்டவங்களுக்குலாம் அருள் கொடுத்துட்ருக்க, எல்லாரையும் வாழ வைக்கிற நீ உன்னுடைய சொத்தை வந்து பாதுகாக்க முடியாமல் நிற்கிறியப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் உன்னை நான் தோற்று போகலாம், ஆனால் உன்னை நான் தோற்று போக விடவே மாட்டேன், என் பையன் வந்து தர்மகத்தா எலெக்ஷனில் கண்டிப்பாக நிற்பான், அவனை நீ மட்டும் கைவிட்டுறாத, அவனை வந்து நீ தான் நிச்சயம் ஜெயிக்க வைக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டில் முருகாங்கிற சாங் வந்து ஓடிட்டுருக்கு. அடுத்ததாக சூடாமணி உட்காந்துருந்தா அழுதுட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த வார்டன் வராங்க. வந்துட்டு உன் பையன் சண்முகவனை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நான் நினச்சேன் என்னை பார்க்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சிட்டு சூடாமணி எந்திரிச்சு போகிறாங்க. சண்முகத்துக்கிட்ட முன்னாடி போய் நின்றுட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க சண்முகத்தை. சூடாமணி இதை பார்த்து சண்முகம் ஷாக்காக பார்த்துட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சண்முகம் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நீ அதில் கண்டிப்பாக நிற்கணும், நின்று ஜெயிச்சாதான் அவனோட எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் அப்படின்னு சூடாமணி சொல்ல, இங்கே கோயிலில் எல்லாரும் பேசி வந்து சவுந்தரபாண்டியவே திரும்பவும் வந்து தர்மகத்தாவை சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க. இது நாளைக்கான எபிசோடில் வரலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.